அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் அந்த மூவிக்கான ட்ரெய்லர் நேற்று தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் டப் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிக்சர் வைஸாக பார்க்கும்போதே அந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. அது போக அந்த கிரகத்தில் மனிதர்கள் மாஸ்க் போடாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதே இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. ஏன்னா நம்ம அவதாரம் இல்லாமல் மனுஷனாக ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்துருப்போம். ஸோ அவர் இப்போ இந்த படத்தில் அங்கே உள்ள விலங்குகளோட மெர்ஜ் ஆகிற மாதிரி வேற காட்டியிருக்காங்க. ஸோ இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹியூமன்ஸ் அங்கே உள்ள வாழ்வை சுவாசிக்க முடியாது, ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிறனால தான் மாஸ்க் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு ஹியூமன்ஸாலையும் மாஸ்க் போடாமல் அங்கே இருக்க முடியும், வாழ முடியும், சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிறத சூப்பராக காட்டியிருக்காங்க. பட் இதனால அங்கே உள்ள மக்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது, என்னென்ன தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் இதில் ஃபயர் சம்மந்தப்பட்ட ஒரு கிளானையும் காட்டியிருக்காங்க. அந்த கிளான் தான் வில்லனாக வரப்போகிறாங்க. அவங்களோட இடம் அழிஞ்சதை எப்படி அழிஞ்சிச்சு, எதனால் அழிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் ஒரு சீனில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அங்கே உள்ள மரம்லாம் அழிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் வணங்குற அந்த ஏவா வந்து காப்பாற்றலை, அதனால நாங்கள் ஏவாக்கு எதிரானவ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அழிக்க கிளம்பிடுறாங்க. ஸோ இதில் நம்ம ஹியூமன்ஸும் சேர்ந்து அந்த அழிவில் இன்வால்வ் ஆகிற அது எப்படிங்கிறத சூப்பராக காட்டியிருக்காங்க. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்தவங்களாம் உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.